அவருடைய ஆணவமான அந்த உடல் மொழி, அந்த ஏத்தாளம், நான் யாரோட ஆள் தெரியுமா, மோடியோட ஆளுங்கிறத அவரோட அந்த உடல் மொழியில காமிச்சாரு. ஆம்பளைங்களுக்கு சொல்றதுல கூட விந்து சொல்றாங்க, பெண்களுக்கு சொல்றாங்க. அங்க அவங்க ஆற்றெல்லாம் குவித்து வைத்து கொண்டீங்கன்னா வேலை செய்து எந்த ஆற்றல் அது எங்க இருக்கு, அதை எங்க கொண்டு போய் குவிச்சு வச்சுக்கிறது இல்லையா? அந்த தனியார் பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்கு பகவத்கீதை சொல்லித்தராங்கலாம் செய்திகள் வருது இல்ல. ஒரு கிறிஸ்துவருக்கு படைப்பு கோட்பாடுல நம்பிக்கை இருக்கலாம், ஆதாமியவால் படைப்பு நம்பிக்கை இருக்கலாம். ஆனா அவர் வீட்டோட வச்சுக்கணும். அந்த கிறிஸ்தவரங்க பாடம் எடுத்தாருன்னா அவர் டார்வினிசத்தை தான் அங்க சொல்லிக் கொடுக்கணும். படைப்பு கோட்பாடு அங்க சொல்லி தரும். அவருக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அறிவியல் புத்தகம் என்ன சொல்லுதோ அதான் அவர் சொல்லித்தரணும். ஒரு பிறப்பு அடிப்படையான ஒருத்தருக்கு அறிவு இருக்கும், அறிவு இல்லைங்கிறது எவ்வளவு மடத்தனமானது அப்படிங்கறது மாணவர்கள் சொல்லித் தருவதற்கென்ற ஒரு சமூக நீதி கல்வி திட்ட பாடத்துல வேணும். இலக்கிய இலக்கணங்களை ஒரு வரலாறா நம்ம சொல்லித்தரது, தமிழருடைய வரலாறு சொல்லித்தரதா இருக்கணுமே தவிர அது அந்த நம்பிக்கைகளை உள்ள புகற்ற விஷயமா அது இருக்க வேண்டியதில்லை. அவருக்கு பக்தி இருந்தாலுமே அதை ஆசிரியர் செய்யக்கூடாதுங்கிற அந்த ஆள் சொன்னான்ல, சமஸ்கிருத ஸ்லோகம் சொன்னா பறக்கலாம் கிடக்கலான்ட்டு 2-3 செருப்பு பறந்துருக்கணும். அரசியல் சட்டத்தில் எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. அரசியல் சட்டத்துல சயின்டிபிக் டெம்பரை வளர்க்கணும், கல்விக்கூடங்கள்ல மதத்தை பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் மதச்சார்பற்ற அரசு. மதங்கள்ட்ட கல்வி நிறுவனங்களை பிரிப்பது இருக்குல்ல, அது மிக 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 முக்கியமான வேலை. அந்த திசையை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லை. அதன் விளைவுதான் இங்க நிக்குது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நலங்கிள்ளி அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். என்னுடைய முதல் நிகழ்ச்சி, இந்த வாய்ப்புக்கு நன்றி. மகிழ்ச்சி. இந்த அசோக் நகர் பள்ளியில் பரம்பொருள் ஃபவுண்டேஷனை சேர்ந்த மகாவிஷ்ணு அவர் பேசினார், சர்ச்சையாச்சு. அது பயங்கர சர்ச்சை, அது போயிட்டு இருக்குது. அமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னார், முதலமைச்சர் அது குறித்து கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார். அந்த விவாதம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. நீங்க ஒரு பதிவு ஒன்று போட்டுக்கிறீங்க, அதுல பள்ளிக்கூடங்கள்ல நடக்கிற விஷயங்கள் குறித்து பேசுறீங்க, ஆசிரியர்களுடைய செயல்பாடுகள் குறித்து எனக்கு அதை கவனத்தை ஈர்த்தது. இது பேசப்பட வேண்டிய விஷயம்னு தோணுச்சு. ஏன் பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் மீது எல்லாருமே பரம்பொருள் மகாவிஷ்ணுவை தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க ஆசிரியர்கள் மீது விமர்சனம் சொல்றீங்க? அந்த மகாவிஷ்ணுவை பார்த்தேன், அவருடைய ஆணவமான அந்த உடல் மொழி, அந்த ஏத்தாளம், நான் யாரோட ஆள் தெரியுமா, மோடியோட ஆளுங்கிறத அவரோட அந்த உடல் மொழியில காமிச்சாரு, குண்டரெல்லாம் செஞ்சாரு. அந்த மறுபிறவி பத்தி பாவம் பண்ணா கெட்டது நடக்கும்பா, வினை வைத்தால் வினை இருப்பான், திணை வைத்தவன் திணை இருப்பான்ங்கிற மாதிரி சொல்லிட்டு பிறந்தா கூட பெரிய பிரச்சனை வந்திருக்காது. ஒரு ஊனத்துக்கே காரணம் ஜென்மங்கிற அளவுக்கு ரொம்ப ஆழமா அவரு போய் பேசினது. நான் அதை விட முக்கியமா இன்னும் மோசமா கருதுறது, அறிவியலுக்கு புறம்பா நம்ம மந்திரங்கள் எல்லாமே இருக்குன்னு சொல்லி ஆரம்பிப்பாங்கல்ல. அதான் இப்ப மோடி சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டாங்க, பிள்ளையாருக்கு வச்சாங்கன்னு இவங்க எல்லாம் அடிச்சு விடுறாங்கல்ல. அதே மாதிரி விமானம், ராக்கெட்லாம் சமஸ்கிருதத்திலேயே ஸ்லோகத்திலே எல்லாம் இருக்கு, பண்ணியாச்சு. அதெல்லாம் எங்கடானா அதெல்லாம் அழிச்சு போச்சுட்டாங்க. பிரிட்டிஷ்காரங்க போச்சுட்டாங்க. ரைட்டு, போச்சிருக்கணும். அழிச்சு போச்சது இவருக்கு மட்டும் இப்படி கிடைச்சது, நமக்கு யாருக்கும் கிடைக்கல. இவர் எங்கேருந்து எடுத்தாரு? அழிச்சு போச்சு இவருக்கு இப்படி தெரியும். அழிச்சு போச்சுல என்ன இருந்தது, எங்கேருந்து படிச்சாரு? அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்ல. அப்ப அறிவியலுக்கு புறம்பா ஒரு மெட்ரோ ரயில் வரும், இங்க ஒரு ஸ்க்ரூ கூட நமக்கு வாங்க வைக்கல. நமக்கு இங்க டெக்னாலஜி இருக்கு, ஒரு தொழில், ஒரு இன்டெஜினியஸ் R&D கிடையாது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இங்க நம்ம ராக்கெட் விட்டோம், அது விட்டோம் அப்படின்னு சொல்லி வெற்றி பெருமைகளை ஒரு அறிவியலுக்கு புறம்பான ஒரு செய்தியை மாணவர்கள் கொண்டு போறாரு பாருங்க. அது ஒரு பொய்மையை நேராக கொண்டு போறாரு. இது ஒரு பக்கம். ஆனா இன்றைய மனநிலை போற போக்கே எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் ஒரு தனியார் கல்வி, ஆங்கில வயப்பட்ட கல்விங்கிறதுனால தமிழர்களுக்கான விழுமியங்களே போய், அதற்கான நீதி நெறிகள் போய் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு இந்து மத சார்பு, காவி சார்புங்கிறது ஆசிரியர்கள்ட்டயே இருக்கு. பெற்றோர்களும் ஒரு விதத்துல கடவுள் பக்தி, நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் எடுத்துக்கிறாங்க. ஆனா இப்ப இந்த அசோக் நகர் பள்ளிக்கூடம் எடுத்துக்கோமே, அது வாசல்லே பிள்ளையார் கோயில் இருக்கு. பள்ளிக்கூட வாசல்லே பிள்ளையார் கோயில் பல இடங்கள் இருக்குதானே செய்யுது. பள்ளிக்கூட வாசல்ல இப்படி பிள்ளையார் கோயில் இருக்கலாம். பள்ளிக்கூட வாசல்ல பள்ளிக்கூடத்தை ஒட்டி ஒரு பிள்ளையார் கோயில் எப்படி அங்க அனுமதிக்க முடியாதுல்ல? அப்ப அங்க ஒரு சர்ச்சும் வைக்க வேணாம், மசூதியும் வைக்கலாம், அரசு பள்ளியில அது. அப்ப அதான் நீங்க சொல்ற மாதிரி நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கு. நம்ம இயல்பா எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். நான் படிச்ச பள்ளிக்கூடங்கள்லயும் பிள்ளையார் கோயில் இருக்கும். நம்ம இயல்பா எடுத்து பிள்ளையார் கோயில் பள்ளிக்கூடத்துக்கு எதிர்த்தாப்புல இல்ல, பள்ளிக்கூட காம்பவுண்ட ஒட்டியே இருக்கு. அங்க கொழுக்கட்டை பண்றது, அர்ச்சனை பண்றது, பிள்ளைங்கெல்லாம் துணூறு விட்டு போறது. அப்போ அங்க இஸ்லாமியருடைய நிலைமை என்ன, கிறிஸ்தவருடைய மனம் எப்படி புண்படும், அதை பத்தி அவங்க யோசிக்கிறது இல்லை. நாத்திகர்களை விட்டுருவோம். கிறிஸ்துவ மதம் இருக்கு, இஸ்லாமிய மதம் இருக்கு. நாத்திகர்களும் மனுஷங்க தானே. சரி சொல்றேன், அது சரி. நான் குறைஞ்சது கடவுள் நம்பிக்கையாளர்களையாவது நீங்க ஒரு மதிப்பு கொடுங்க. அப்ப நீ அங்க கொழுக்கட்டை கொடுக்கறது மாதிரி விஷயங்கள் நடக்குது. அதை அவங்க ஊக்கம் கொடுக்குறாங்க ஆசிரியர்கள். அது ஒரு பக்கம்.
இன்னொன்னு பாத்தீங்கன்னா காலம்பரம் வந்து அந்த அசோக் நகர் பள்ளிக்கூடத்துல வந்து என் மகள் அங்க ஈரோடை 7ல இருந்து 12 வரைக்கும் அங்க படிச்சா. ஈரோடை பறை ஈரோடை பறை என் 2 மகள் பேரு. அந்த ஈரோடை வந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சா. அவ எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லுவானா, வகுப்பறையில வந்து ஏதாவது சேட்டை ஏதாவது பொண்ணுங்க பண்ணாங்கன்னா, நீ எல்லாம் போய் மாமியார் வீட்டுல போய் என்னடி செய்ய போற, என்ன குப்பையை கொட்ட போறேன்னு சொல்லி ஒரு பேசுறது. எப்ப பார்த்தாலும் புகுந்த வீட்டுல வந்து எப்படி இருக்கணும், நாங்கெல்லாம் எப்படி புருஷனுக்கு அடங்கி இருப்போம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு வந்து அடக்க ஒழுக்கத்தையும் சேர்த்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணிடமை சிந்தனையும் வளர்க்கக்கூடிய ஒரு இடமா பெற்றோர்கள் அதை விரும்புறாங்க இல்லையா? பெற்றோர்கள் விரும்புறாங்க. பார்க்கும்போது நல்லா தலை சீவி பூ வச்சு பொட்டு வச்சு அப்படியே மங்களகரமா இருக்கிறாங்க, நல்ல பெரிய பொட்டா வச்சிருக்காங்க. பேர ஆமா தலைமை ஆசிரியர் பொட்டு, இங்க ஒரு பொட்டு, ஒரே மஞ்சள் குளிச்சுக்கிட்டு அப்படியே மங்களகரமா சுமங்கலிகளாக அங்க போய் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பெற்றோர்களுக்கும் பரவாயில்ல, பொம்பளை பிள்ளைங்க நல்ல விஷயம், பொம்பளை பிள்ளைங்களுக்கு அடை கொடுக்கலாம் சொல்லி கொடுப்பாங்க அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அங்க என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, பெற்றோர்களுக்கு வந்து ஆசிரியர்களுக்கான அறிவு கிடையாது அப்படிங்கறதுனால நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம். வெறும் பெற்றோருக்கு அறிவியல் தெரியாது, வரலாறு தெரியாதுங்கிறதுக்காக முன்ன நம்ம வந்து பள்ளிக்கூடம் அனுப்பல. அங்க சமூக ஒழுங்குகளை, குறிப்பா நம்மள மாதிரி ஒரு சாதிய சமுதாயத்துல சமூக நீதினா என்ன, ஒரு சாதியை தாண்டி வந்து மனிதர்களை எப்படி பார்க்கணும், அவங்கள்ட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிற அறநெறிகளை வந்து ஒரு சொல்லக்கூடிய இடமா, எல்லாரோடையும் புலங்குறதுக்கான ஒரு பெண் கல்வி எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடமா தான் நம்ம வந்து பார்க்கணும். இதெல்லாம் பெற்றோர் சொல்லி தர மாட்டாங்க. இந்த விஷயங்கள் அம்மாவே பண்ணுவாங்களே, வீட்டுல தினம் வகுப்பு நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா பள்ளிக்கூடம் என்பது அதற்கான வகுப்பறை கிடையாது, உங்களோட சொந்த பிரச்சனையை பேசுற வகுப்பறை கிடையாது. ஒரு பெண் என்பவளுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம், அவளுக்கு வந்து எல்லாத்தையும் தாண்டி எப்படி ஒரு ஆணை கூட வெற்றி கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு இதை நீங்க கொண்டு போகாம, அங்க வந்து நான் வந்து ரொம்ப காலமா யோசிச்சுட்டு இருக்கிறது, இந்த பெண்ணியவாதிகளை ஏன் அதை பெருசா கணக்கில் எடுத்துக்கலான்ட்டு. கட்டாயமா வந்து பெண்களை வந்து பின்னிட்டு இந்த ரெட்டாச்சாரை போட்டுதான் வரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறதுக்கு பாருங்க. ஆண்களுக்கு ஏன் கிராப்பு, பெண்களுக்கு ஒண்ணும் கிடையாதா? நானும் சொல்றேன், கூந்தலே வேணான்னு சொல்லல, ஒரு பாப் வச்சுக்கிட்டு போலாமே. இப்ப நான் வந்து என் மனைவி இல்லாம போது என் குழந்தைகளை கலப்புறதுங்கிறது எனக்கு பின்ன தெரியாது, பின்னிதான் ஆகணும். அதுவும் வந்து ஒவ்வொரு வகுப்புக்கு குறிப்பிட்ட ரிப்பன் கட்டணும். இந்த நடைமுறைகள் வந்து ஒவ்வொரு வகுப்புக்கும் இல்ல, அரசு பள்ளிகள் ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு ரிப்பன் இருக்கு. இப்ப அரசு பள்ளிகள் வந்து ரெட்டை பின்னல் கட்டாயம். அப்ப எப்படி நீங்க வந்து இப்ப ஆண்களுக்கு கிராப்பும் பெண்களுக்கு வந்து எப்படி நீங்க இந்த உடை வேறுபாடு, அலங்கார வேறுபாடை கொண்டு வந்து ஒரு பள்ளிக்கூடமே கல்வி நிலையத்திலே அப்படி இருக்கும்போது நம்ம எங்க போய் வந்து ஆடை சொந்தத்தை நம்ம எங்க போய் பேச போறோம்? ஆண் பெண் பாகுபாடு அங்கேயே பிராக்டிஸ் பண்றாங்க. அப்ப வந்து அதுவும் ரெட்டை தான் கட்டணும், பின்னிட்டு நல்லா அழுத்தி வாரிட்டு வரணும். அதனால அதுக்கேற்ற கூந்தல் அளவு நிறைய வளர்க்கணும். கூந்தல் சுருக்கிட்டு போனா ஆசிரியர்கிட்ட திட்டு விடும், என்ன வந்து உங்க வீட்டுல இப்படி அறிவெல்லாம் இப்படி வளர்க்குறாங்க அப்படின்ட்டு. வெள்ளிக்கிழமைனா வந்து தலைய வந்து ஒழுங்கா நீ வந்து தலை குளிச்சு அது பண்ணியா, நீங்க நல்ல நாள் அப்படின்னு சொல்லி பேசுறது, இது மாதிரி எல்லாமே வந்து மகள் சொல்லுவா. இது ஒரு பக்கம். அங்க பாத்தீங்கன்னா அங்க பிரேயர்னு ஒண்ணு 1 மணி நேரம் நடத்துறாங்க அந்த பள்ளிக்கூடத்துல. பக்தி பாட்டுலாம் பாடி முடிச்சு, இல்ல கடவுள் வாழ்த்து பாடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, தமிழ் தாய் வாழ்த்து பாடி கடவுள் வாழ்த்து வந்து பொதுவான கடவுள் வாழ்த்து பாடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நீங்க அந்த மகாவிஷ்ணு இருக்காரு, அந்த மகாவிஷ்ணு நடத்துற நிகழ்ச்சியிலே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் சிங்கர்ல பாடின ஒரு புள்ள பாடிச்சே, ஓம் ஸ்ரீ ஓகம்னு பாடுது, பஜனை பாட்டு பாடுது. இப்ப இதெல்லாம் என்னது, மதம் இல்ல ஆன்மீகம்னு சொல்றாரு, அவர் பெரிய ஆன்மீகவாதி மாதிரி அப்படிலாம் சொல்றாரு. ஓம் ஸ்ரீ ஓகம்ங்கிற பாட்டு அங்கேயும் பாடுறாங்க. அப்ப அல்லா பாட்டையும் பாட்டோம், நீ இல்லாத இடமே இல்லை நீதானே அன்பின் இல்லை பாட்டையும் ஒரு பொண்ணை வச்சு பாட வைக்கட்டும். நான் தான் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் ஒத்துக்கிறேங்கிறாரு. இப்ப மறுஜன்மம் பத்தி பேசுறாரு, இஸ்லாம்ல மறுஜன்மம் இருக்கா? நான் அல்லாஹ் பத்தி இயேசு கிறிஸ்துவ பத்தி எல்லாம் கூட பேசுறேங்கிறாரு. இஸ்லாத்துல வந்து சொர்க்கம் நரகத்துலதான் வந்து செய்த பாவங்களுக்கு தண்டனை தவிர மறுபிறவியில தண்டனைங்கிறது இஸ்லாம்ல கிடையாது. அப்ப இஸ்லாமியர்களுக்கு பொருத்தமில்ல விஷயத்தை நீங்க இப்படி அங்க பேசுற. அப்போ வந்து நம்ம மறுஜென்மமா இது வந்து எல்லா மதங்களும் வேற கோட்பாடுகள் இருக்கு. காலையில 1 மணி நேரம் பிரேயர்னு சொல்றீங்க இல்லையா, அதுல என்ன பண்ணுவாங்க? என்ன செய்வாங்கன்னா தியானம் செய்ய சொல்றாங்க. அறிவியல் வகையில பாத்தீங்கன்னா தியானத்தினால எந்த பயனும் இல்லைன்னு மெய்ப்பிச்சிச்சு. உளவியலா வந்து தியானம் பண்றதுனால தியானத்தினால பயன் இல்லையா? மனிதர்களுக்கு எந்த பயனுமே கிடையாது. அது வந்து மூளையில வந்து எந்த மாற்றத்தை ஏற்படுத்த போறது இல்லை. ஒரு நிம்மதியான தூக்கம் போதுமானது. உங்களுக்கு நல்ல நிம்மதியா நல்ல தூக்கம் வருதா, ஒரு மணி நேரம் தூங்கினாலே மனது தெளிவாயிடும். தியானம்ங்கிறது எந்த விதத்திலயுமே பயனற்ற ஒரு வேலை, அதுக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் சம்மந்தமே கிடையாது. தியானம் என்ன செய்யறாங்கன்னா நிழல்ல வச்சு செய்யறாங்களா வெயில்ல வச்சு? வெயில்ல மேல வந்து கூரை எல்லாம் கிடையாது. 6ஆம் வகுப்பு பிள்ளைங்கல இருந்து 12ஆம் வகுப்பு பிள்ளைங்க வரைக்கும் எல்லாரும் நிக்கணும். அங்க வந்து பாத்தீங்கன்னா தியானம்ங்கிறது அதுவும் எப்படிப்பட்ட தியானம்னா, அந்த ராமகிருஷ்ண மடத்திலாம் சொல்லுவாங்கல்ல, இந்த வேதாத்திரி மகர்ஷி குண்டலினி யோகம். உங்க ஆற்றல் வந்து முதுகுல இருக்கு, இந்த உடம்பு ஆற்றல் எல்லாம் உயிராற்றலாம் கொண்டு வந்து நீங்க வந்து புருவத்துக்கு நடுவுல கொண்டு வந்து வச்சுங்க. ஆம்பளைங்களுக்கு சொல்றதுல கூட வந்து வந்து விந்து வந்து சொல்றாங்க, பெண்களுக்கு சொல்றாங்க. அங்க வந்து அவங்க ஆற்றல் எல்லாம் குவித்து வைத்து கொண்டீங்கன்னா வேலை சதி எந்த ஆற்றல் அது எங்க இருக்கு, அதை எங்க கொண்டு போய் குவிச்சு வச்சுக்கிறது இல்லையா? அந்த மகாவிஷ்ணு கூட கேட்டாரு பாருங்க, நம்ம செத்து போயிட்டோம்னா நம்ம உடம்புல எங்க போகுதுன்னு கேட்கிறாரு.
உடம்புல இப்படி எதுவுமே கிடையாதுங்கிறது தான் அறிவியல். ஆத்மாவோ உயிர்னு ஒண்ணு கிடையாது உடம்புல. உடல் இயக்கம் தான் உயிர். இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள போய் ஆத்மா எங்க இருக்கு கேட்க முடியுமா? அது ஹார்ட் டிஸ்க்கு, அதுக்கான மற்ற இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து ஒரு ஐசியூ அதெல்லாம் சேர்ந்துதான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஏதோ ஒன்று கெட்டு போச்சுன்னா அது இயக்கம் நின்று போயிடும். அப்ப அதே மாதிரி சிறுநீரகம் கெட்டு போச்சுன்னா உடல் இயக்கம் வந்து ஏதோ ஒரு மூளை பாதிக்கப்பட்டு இயக்கம் நிற்றல் தவிர உயிரோ ஆத்மாவோ ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் எங்க போகுதுன்னு ஒரு கேள்வி கிடப்படாதுல. அப்போ வந்து உங்களுக்கு அது ஆனா இவங்களா வந்து ஒரு உடம்புக்குள்ள ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கிற மாதிரியும் பாசிட்டிவ் எனர்ஜிம்பாங்க. அது வேற பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜிம்பாங்க. பாசிட்டிவ் எனர்ஜி இங்க அவரே சொல்றாரு, தவறான நபர்களோட பழகாதீங்க, உங்களுக்கு வேண்டாத நபர்கள் வந்து உங்கள்ட்ட நெகட்டிவ் எல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் எங்க இருக்கு அப்படிலாம் ஒரு வேவும் கிடையாது. இந்த வேவ்ஸ் படுத்துற பாடு இருக்கு நம்ம தமிழ் மக்கள்கிட்ட வந்து வேவ்ஸ் அங்க அப்படியே நீங்க அந்த சாமி சிலக்கட்டை போறீங்கன்னா பாசிட்டிவ் வேவ்ஸா வரும். இந்த பீரியடான பெண்கள்லாம் ஏன் உள்ள போக கூடாதுன்னா நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் அவ்வளோ கதை சொல்றாங்கல்ல. அப்ப அந்த மாதிரி கதைகள் வந்து மாணவர்கள் மத்தியில புகுத்தப்படுது. இப்போ குண்டலினி யோகத்தை வந்து ஏன் செய்யணும்? சரி, ஓகே, காலையில வெயில்ல உட்கார வச்சு குண்டலினி யோகத்தை செய்ய வைக்கிறாங்க. அதுல ஏதாவது பயன் இருக்கிறதாக மாணவிகள் சொல்றாங்களா? அவங்க சொல்லுவாங்கல்ல, அங்க இப்ப அந்த மகாவிஷ்ணு நிகழ்ச்சியிலேயே நான் கடவுளை தரிசித்த மாதிரி உணர்வு ஏற்பட்டுச்சு, என் உடம்பெல்லாம் புல்லரிச்சிச்சு, அது என்னவெல்லாம் அது ஏற்படும். வந்து செயற்கையா நம்மளே நினைச்சுக்க வைக்கிறது தானே. ஒரு கடவுள் உள்ள வந்துட்டாரு, அப்புறம் சாமி ஆடுற விஷயங்கள் இருக்கு. கடவுள் உள்ள வந்துட்டாருன்னா இப்ப நானே சின்ன வயசுல அப்படி நினைச்சிருக்கேன். எனக்கு மத நம்பிக்கை இருந்த காலத்துலாம் வந்து வேதத்திரி மகர்ஷி வகுப்புக்கெல்லாம் போவேன். அங்க எப்படி ஆற்றலை இங்க கொண்டு வரீங்க, அங்க கொண்டு வரீங்க, அடுத்த லெவலுக்கு போவாங்க. ஆற்றலை நீங்க செவ்வாய் கிரகத்துக்கு கொண்டு போறீங்க, இப்ப நீங்க செவ்வாய் கோள்ல இருக்கீங்க அப்படிலாம் வந்து மேல மேல போவாங்க. அந்த மாதிரி அதான் சொல்லும்போது நமக்கு அப்படியே போற மாதிரியே ஒரு உணர்வை வந்து அது ஹிப்னாசிஸ் மாதிரி கொண்டு வந்துருவாங்க. பிள்ளைங்களாம் அழுதுங்கல்ல, அது சின்ன பிள்ளைங்க பாவம். இப்ப அந்த பிள்ளைங்களுடைய மூளையில போய் இந்த குண்டலினி யோகத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்க நீங்க யாரு? இப்ப குண்டலினி யோகத்துக்கும் இஸ்லாமியருக்கும் சம்மந்தம் இருக்கா? அது வந்து எல்லாரும் அதை செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன? ஆனா வந்து அந்த கட்டாயப்படுத்துதல் அப்படிங்கிற அந்த அராஜகம் இருக்கு பாருங்க, ஜனநாயகங்கிறது நம்ம பள்ளிக்கூடங்கள்ல கிடையவே கிடையாது. இப்ப இஸ்லாமிய பிள்ளைகளோ கிறிஸ்தவ பிள்ளைகளோ முடியாதுன்னு சொன்னா அவங்க தனிமைப்படுத்தப்படுவாங்க. ஒண்ணுமே இல்ல. நான் ஒரு வாட்டி வந்து ஒரு சின்ன கணிதம் தொடர்பாக ஆசிரியரோட எனக்கு சின்ன முரண்பாடு ஏற்பட்டுச்சு. நான் வெளில கிளம்பி வந்தேன். ஆனா அவங்க ஆசிரியர் பின்னாடியே ஓடி வந்தாங்க. எங்க போறீங்க? இல்ல தலைமை ஆசிரியர் வரைக்கும் போறேன், நான் எதிர்பார்த்தேன் நீங்க போவீங்கன்ட்டு. அப்படி நீங்க போனீங்கன்னா அப்ப உங்க புள்ள வாழ்க்கை நினைச்சு பாருங்க, அவ பள்ளிக்கூடம் படிக்கிறது முழுக்க அவ வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படணும் அப்படின்னாங்க. நான் தலைமை ஆசிரியர் பார்த்து சில பிரச்சனையை சொன்னேன். அப்பையில இருந்து வந்து 7ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் என் பொண்ணை வந்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க. உனக்கு என்னப்பா, உங்க அப்பா எழுத்தாளர் இருக்காரு, அவர் தலைமை ஆசிரியர் பாப்பாரு, உனக்கு என்னம்மா, நீ உட்காரு, உன்னால திட்ட முடியாது அப்படின்னு கிண்டல் அடிச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து நீங்க ஆசிரியர்கள்ங்கிறவங்க கடவுளுக்கும் மேல் நிலையில தங்களை வைத்துக்கொண்டு தங்களை எதுவுமே கேள்வி கேட்க கூடாதுங்கிற நிலைமையில வச்சுட்டு இருக்கிறதுனால வந்து யாரும் அதெல்லாம் வந்து நான் செய்ய மாட்டேன் பண்ண மாட்டேன்னு அதுவும் சொல்ல முடியாது. வகுப்பறையில வந்து ஆன்மீக பிரச்சாரம் நடக்குது, மூட நம்பிக்கை பிரச்சாரம் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் மத பிரச்சாரம் வரைக்கும் நடக்குதுங்கிற மாதிரி சொல்றீங்க. அவங்களாம் அப்படி திட்டமிட்டு தான் செய்யறாங்களா? இப்ப கல்வி என்பது என்ன, வகுப்பறையில் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான தொடர்பு என்ன, இதற்கான கல்வி ஆசிரியர்களுக்கு நம்ம தரல. ஆசிரியர் வந்து அவருக்கு மனசுக்கு பட்டதெல்லாம் அந்தமா பேசுவாங்க. நல்ல விஷயம் நினைக்கிறது நல்ல விஷயம், நம்ம நல்ல விஷயம் தானே சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு நினைச்சு பேசுறாங்க. இதெல்லாம் நம்மளை விட்டு வேற யாரும் சொல்லி தருவா? நம்ம தான் வந்து குழந்தைகள் வந்து ஒழுங்குபடுத்துறோம். அப்புறம் நல்ல பக்தியா இருந்தா நல்ல பொண்ணு இருக்கு இல்லையா, அவள் பக்தி பரவசமா இருக்கணும், பொட்டு வச்சுக்கணும், ஏன் இப்படி வாரிட்டு வந்திருக்கு அப்படி வாரிட்டு வந்திருக்குன்னு சொல்லி தனிப்பட்ட விஷயங்களை பத்தி கேட்கறாங்க இல்லையா. அப்ப அது வந்து உங்களுக்கு இந்த மாதவிடாயை பத்தி ஒரு தவறான கருத்துக்களை வந்து சொல்றது, அதை பத்தி ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துறது. ஏன்னா அவங்களே அப்படிதான் இருக்காங்க. அவங்களே மாதவிடாயான கோயிலுக்கு போக மாட்டாங்கல்ல. அப்ப வந்து அது ஒரு கெட்டது வந்து அவங்கள பார்த்து பரிதாபப்படுறதா கோவப்படுறதானே தெரியல. ஏன்னா நம்ம வந்து அரசு வந்து அவங்களுக்கு பயிற்சி, இதுல இருந்து அரசு ஒரு விழிப்புணர்வு பெறணும். இப்ப வந்து நல்ல செய்தி என்னன்னா உடனடியாக முதல்வர் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காரு. நாங்க அந்த ஆசிரியருக்கு எடுத்த அவமானத்தை நான் பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன்ட்டு அமைச்சர் சொல்லியிருக்கலாம், ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஆனா இது வந்து எப்போதும் போல ஒரு 2 நாள் 3 நாள் பரபரப்பா இருக்காம இது வந்து ரொம்ப எவ்வளவு ஆழமா இந்த பிரச்சனை பரவி இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அரசு பள்ளிக்கூடங்களே இந்த நிலைமை அப்படின்னா தனியார் பள்ளிக்கூடங்கள்ல வந்து இன்னைக்கு பகவத்கீதை சொல்லித்தராங்கலாம் செய்திகள் வருது இல்ல. திருப்பூர் மாதிரி இடங்கள்ல வந்து இந்துத்துவம் கொஞ்சம் அப்படியே கிளை விட்டு இருக்கிற இடங்கள் வந்து பள்ளிக்கூடங்களை பகவத்கீதை சொல்லி ஸ்லோகத்தை ஒப்பிக்க சொல்லி பெருமிதம் அடைகிறாங்க. ஆர்எஸ்எஸ் பயிற்சி நடக்குது, பள்ளிக்கூடத்துல பகவத்கீதையை சொல்லிக் கொடுக்குற நிலைமைக்கு போகுது. அப்போ வந்து ஒரு கல்வி என்பது இலவசமா கொடுக்கணும்னு சொல்றோம் எல்லாருக்கும். வெறும் பண பிரச்சனை மட்டும் இல்ல. பணக்கார நாடுகள் கூட ஏன் இலவச கல்வி கொடுக்குறாங்க? ஏன்னா வெறும் பண பிரச்சனைங்கிறது 2வது தான். முதல் பிரச்சனை கல்வி என்பது ஒரு சயின்டிபிக் டெம்பர், அறிவியல் வயப்பட்டு இருக்கணும். உங்களோட சொந்த கருத்துக்களுக்கு அங்கே இடமே இருக்கக்கூடாது. இப்போ ஒரு கிறிஸ்துவருக்கு வந்து படைப்பு கோட்பாடுல நம்பிக்கை இருக்கலாம், ஆதாமியவாள் படைப்பு நம்பிக்கை இருக்கலாம். ஆனா அவர் வந்து வீட்டோட வச்சுக்கணும். அந்த கிறிஸ்தவரங்க வந்து பாடம் எடுத்தாருன்னா அவர் வந்து டார்வினிசத்தை அங்க சொல்லிக் கொடுக்கணும். படைப்பு கோட்பாடு அங்க சொல்லி தரும். அவருக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அறிவியல் புத்தகம் என்ன சொல்லுதோ அதான் அவர் சொல்லித்தரணும். அப்போ வந்து வகுப்பறைக்கு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான உரையாடல் என்ன, அது எப்படி நடக்கணுங்கிறத பத்தினா நமக்கு ஒரு வழிகாட்டுதல் இல்லாதனால ஆசிரியர்கள் அவங்க இஷ்டப்படி என்னத்தினாலும் பேசுறது, அது ஜாதி அளவுக்கு போகுது. இப்ப இன்னொரு உதாரணம் பாருங்களேன். என்னோட பறையின்னு 2வது மகள் அங்க 6ஆம் வகுப்பு படிக்கிறா. அங்க வந்து 12 செக்ஷன் இருக்கு 6வது.
அதில் 11 செக்ஷன் இங்கிலீஷ் மீடியம், ஒரே ஒரு செக்ஷன் மட்டும் தான் தமிழ் மீடியம். அதில் ஒரு 13-14 குழந்தைகள் தான் படிக்கிறாங்கிறதுனால ஒவ்வொரு பாடத்துக்குமான ஆசிரியர்களே கிடையாது. தமிழ் வழி கல்வியை புறக்கணிக்கிறாங்க ஆசிரியர்கள். இன்னொன்று, அங்கே கழிப்பறை முழுக்க ஒரே மலமும் சிறுநீருமா, அந்த மாதவோட பேடெல்லாம் கிடக்கு, அந்த பேடெல்லாம் என்னப்பான்னு கேட்குற மாதிரி ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அப்போ நாங்கள் பெற்றோர் ஆசிரியர்கிட்ட போய், நான் தலைமை ஆசிரியர் இப்போ உங்கள் தமிழ் ஆசிரியர் இருக்காங்களே, அப்போ நான் வந்து சொன்னேன் கழிப்பறை எவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொன்னால், இல்லை அரசு எங்களுக்கு வந்து ஒழுங்கான காசு கொடுக்க மாட்டேங்குது துப்புரவு பணியாளர்களுக்கு, நீங்களே வேணா எல்லாரும் சேர்ந்து பெற்றோர்லாம் சேர்ந்து. துப்புரவு பணியாளர்கள் வந்து அரசு ஊழியர்கள் அங்கே இல்லையா? இல்லை, வெளியே இருந்தா வெளியே நியமிக்கிறாங்க. ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க, 5000 பேர் படிக்கிறாங்க. இப்படி ஒரே ஒரு துப்புரவு பணியாளர் போதாது, அரசு கிட்ட நிதி இல்லைங்கிறாங்க. அப்போ நீங்களே காசு போட்டு செய்யுங்கன்னு சொன்னாங்க. இது இப்போ இந்த 2 காரணங்களுக்காக நாங்கள் வந்து பள்ளி மாற்றலாங்கும் போது, நான் எப்போதுமே ஒருபாளர் பள்ளியில் எனக்கு உடன்பாடு இல்லை, இருபாளர் பள்ளி தான் இருக்கணும்னு நினைப்பேன். சரி, நம்ம மகளை வந்து ஒரு இருபாளர் பள்ளியில் சேர்ப்போம் அப்படின்னு நான் முடிவெடுத்தேன். முடிவெடுத்துட்டு என் மகள்கிட்ட உட்காந்து பேசும்போது அவளுக்கு ரொம்ப பயப்பட்டா, சேர மாட்டேன்ட்டு. என்னோட காரணமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா. அம்மா கேட்டுன்னு சொல்லல. கடைசியா ஈரோடைய அக்கா வந்து தனியாக கூப்பிட்டு பேசும்போது சொல்றா வந்து, இல்லை எங்கள் இங்கிலீஷ் டீச்சர் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து நம்ம ஆம்பளை பையனோடலாம் பேசாதீங்க, அப்படி பேசினா நீங்கள் வந்து கர்ப்பமாயிடுவீங்க, உங்களுக்கு குழந்தை பிறந்துரும்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகிட்ட. என் பொண்ணு இன்னும் முதிர்ச்சியே அடையல, வயதுக்கு வரல. அந்த பொண்ணுகிட்ட போய் நீ ஆம்பளை பசங்க கிட்ட வந்து பேசினாலே வயத்துல கர்ப்பம் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்போ இது எந்த விதத்துல அறிவியல்? நம்ம வந்து விஷ்ணு மேல கோவப்படுறோம், நியாயம்தான். இந்த ஆசிரியர் என்ன செய்யறது? இது ஒரு பாலியல் குற்றம் இல்லையா? அறிவியலுக்கு புறம்பா நீ ஆம்பளைட்ட போய் பேசினால அப்போ வந்து அப்படியே ஆம்பளைட்ட இருந்து இந்த பெண்களை பாதுகாக்கிறாங்களாம். அப்ப பெற்றோர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ஆகா நம்ம புள்ள வந்து ஆண்கள்கிட்ட பேசாம அப்படியே நிக்குது. இல்ல, இப்ப இப்படி எதிர்மறையான சிந்தனைகள்ல வளர்ற பிள்ளைகள் திருமணத்துக்கு பின்னாடியே சிக்கலுக்குள்ளாவாங்கல்ல. அப்ப பாலியலை பத்தினா இன்னொன்னு, அவங்க வந்து இயல்பா 11வது 12வது வரக்கூடிய பிள்ளைங்க வந்து காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 17 வயசு நெருங்கிடுறாங்க. அது இயல்பானது. இப்போ காதலுக்கு எதிராக வந்து அவங்க நிற்கிறதும், நீ வந்து ரொம்ப வந்து பிள்ளைங்களை கண்காணிக்கிறதும், அதை பின்தொடர்ந்து போறதும், அவ்வளவு வந்து கண்ணும் கருத்துமாக வந்து காதல் வந்துடவே கூடாது அப்படின்ட்டு. அப்போ கிராமங்களில் வந்து ஒரு அருவாள் எடுத்து ஒருத்தன் வெட்டுறான், சாதி அனுபவத்தில் வெட்டுறான்னா, இங்கே வந்து நாக்கே அருவாளா இருக்கு. இவங்க ஆசிரியர்கள் வந்து அவ்வளோ ஒரு சாதி கண்ணோட்டத்தோட காதலிச்சிடவே கூடாதுன்னு ரொம்ப. இல்ல, இது சாதி கண்ணோட்டம்னு சொல்ல முடியாது இல்லையா? இந்த பருவம் படிக்க வேண்டிய பருவம், காதல் இதெல்லாம் போய் லைஃபை தொலைச்சிடாத, அப்படியே ஒரு அக்கறையா எடுத்துக்க முடியாதா? அப்படி இல்லையே, ஏன் காதலிச்சு படிக்கலாமே. இப்போ உலகம் முழுக்க மிகச்சிறந்த அறிவியல்ல உச்சத்தை தொட்ட நாடுகள், பின்லாந்துல இருந்து உலகத்தின் கல்வியிலேயே உச்சத்தை தொட்ட நாடுகள். அங்க எல்லாருமே வந்து பள்ளிக்கூடம் படிக்கும்போது காதலிக்கிறாங்க, படிக்கும் தானே செய்யறாங்க. படிப்பு நல்லா வரும் காதலிக்கும் போது படிப்பினும் நல்லா தான் வருமே தவிர, இவங்களுடைய காதல் கவலைங்கிறது அது கிடையவே கிடையாது. இவங்க காதலிச்சு படுற கவலைங்கிறது, எங்க இந்த பொண்ணை வந்து ஒழுங்குமுறைதான் நல்ல பையனை பார்த்து கட்டி வைக்கிற, வேத்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கோம், வேற ஜாதிக்காரனை காதலிச்சிருவாளே அப்படிங்கிறது தானே இவங்களுடைய அச்சத்துக்கான காரணமா இருக்கு. அப்ப இங்க காதல்னாலே வந்து ஒரு அச்ச உணர்வு அப்படிங்கிறது நம்மகிட்டயே இருக்கு. இப்ப ஐரோப்பிய நாடுகள்ல வந்து ஒரு பெண் ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த உடனே, ஒரு 13-14 வயசுல அவளுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டு, ஒரு காதலன் கிடைக்கல அப்படின்னா அவளை வந்து மனநல மருத்துவத்தை கூட்டு போறாங்க. என் பொண்ணு கிட்ட ஏதாவது பாலியல் கோளாறு இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. இங்க என்ன செய்யறாங்க, அந்த பொண்ணு காதலிச்சா அவளுக்கு தான் பேய் பிடிச்சிருச்சா? இப்போ கூட அந்த கொட்டுக்காளி படம் வச்சு இல்ல, அந்த பொண்ணு வந்து காதலிச்சா அவளுக்கு பேய் பிடிச்சிருச்சா, அந்த பையன் ஏதாவது சூனியம் கிணியம் வச்சு அந்த பொடி வச்சு மயக்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி ஒரு காதலையே வந்து ஏதோ ஒரு யாரோ மயக்கிறது பேய் அப்படின்னு நினைக்கிற சமுதாயத்தை தான் இந்த ஆசிரியர்களும் இருக்காங்க. இப்போ இந்த ஆசிரியர்களுக்கு நம்ம எந்த சமூக நீதி கல்வியை சொல்லிக் கொடுக்குறோம்? காதலை பத்தி நம்ம என்ன சொல்லி தரோம்? காதலிச்சாதான் நல்லா படிப்பாங்க. ஆசிரியர்கள் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறாங்க. முன்னாடியாவது வந்து காமராஜர் காலத்திலாவது 10th படிச்சவங்க உள்ள வந்தாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை, எல்லாம் எம்ஃபில் பண்றாங்க, பிஹெச்டி பண்ணிட்டு தான் வராங்க. அவ்வளவு படித்தவர்களுக்கும் சமூக கல்வி இல்லைன்றீங்களா? ஆமா, சமூக கல்வி இல்லைங்கிறத நம்ம வந்து பல்வேறு இடங்களையும் பாக்குறோம். கயிறு கட்டிட்டு வர்றதுல இருந்து, ஆசிரியர்கள் வந்து தீண்டாமை, மாணவர்கள் மேல தீண்டாமை கடைபிடிக்கிறதுல இருந்து, சாதிய வித்தியாசத்தோட பாக்குறது பேசுறதுங்கிறது ஏன்னா ஆசிரியர்களும் சாதியத்தோட இருக்காங்க. நம்ம ஆசிரியர்களுக்கு சாதி மறுப்பு கல்விதான் கொடுத்துருக்கோமா? சமூக நீதி கல்விதான் கொடுத்துருக்கோமா? ஆசிரியர்களே எஜுகேட் பண்ணணும்ன்றீங்க. ஆமா, ஆசிரியர்கள் வந்து அதற்கான கல்வியை நம்ம கொடுக்கறது இல்லையே. அப்போ வந்து நம்ம அறம் ஒழுங்குன்னு நான் ஏன் ஒரு தமிழ் வழி கல்வி இல்லாமல் போகும்போது ஏன் அறம் ஒழுங்கு போகுதுன்னா, நம்ம திருக்குறளை சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம திருக்குறள்ல இருந்து சமூக நீதிக்கான எடுத்துக்காட்டு காமிக்க முடியும். ஆங்கில இலக்கியத்தை காமிக்க முடியுமா? ஏன்னா ஆங்கில இலக்கியத்தை ஜாதியே கிடையாது. இப்ப நீங்க ஆங்கில இலக்கியத்திலிருந்து சாதி ஒழிப்பை பத்தி நீங்க ஒரு சான்று காமிக்க முடியாது. அப்ப தமிழ் இலக்கியங்கள்ல இருந்து, சித்தர்கள்ல இருந்து, பாரதிதாசன், பாரதியார், இப்படி அவங்க என்ன சாதி எத்தனைலாம் பேசியிருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன், இந்திய சூழல்ல அம்பேத்கர் சொல்லுவாரு, இந்தியா வந்து உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு வித்தியாசமான நாடு இந்தியா. ஏன்னா பிறப்பின் அடிப்படையான ஏற்றத்தாழ்வு சாதிங்கிறது இந்தியாவில மட்டும்தான் இருக்கும் பாரு. அப்ப அதெல்லாம் நான் என்ன சொல்லுவேன், கல்விக்கூடங்கள்ல சாதிக்காகவே ஒரு தனி பாடம் வேணும்னு சொல்லுவேன். சமூக நீதி கல்வின்ட்டு வேணும். சும்மா வந்து அம்பேத்கர் சட்டத்தை ஏற்றினார், இந்த இந்தியாவோட ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிலாம் சொல்லிட்டு போந்துட்டு போகாம அவர் என்ன செஞ்சாரு, தீண்டாமைனா என்ன, ஏன் தீண்டாமை தவறானது, ஏன் பிறப்பின் அடிப்படையான ஏற்றத்தாழ்வு தவறானது,
நான் கூட சொல்லுவேன், இப்ப ரத்தத்தை பத்தி கத்துக் கொடுக்கும்போது எந்த அர்த்தமும் எந்த ஜாதிக்காரனும் எந்த ஜாதிக்காரன் அர்த்தம் தரலாம், அர்த்தத்துல எந்த வேறுபாடும் கிடையாது. மரபணுவை பத்தி சொல்லி தரும்போது மரபணுக்களை வந்து பார்ப்பன மரபணு, தேவர் மரபணு, பறையர் மரபணு ஒன்றும் கிடையாது. எல்லா மரபணுவும் வந்து ஒண்ணுதான். மரபணுக்குள்ள எந்த வித்தியாசமே கிடையாது. மரபணு நடத்தும் போது இதையும் சேர்த்து சொல்லி தரணுங்கிற மாணவர்களுக்கு வந்து இப்படிப்பட்ட அறிவியல் வயப்பட்ட கல்வியை ஒரு எப்படி சாதிங்கிறது அறிவியலுக்கு புறம்பா இருக்கு. ஒரு பிறப்பு அடிப்படைனா ஒருத்தருக்கு அறிவு இருக்கும், அறிவு இல்லைங்கிறது எவ்வளவு மடத்தனமானது அப்படிங்கறத மாணவர்களுக்கு சொல்லித் தருவதற்கென்ற ஒரு சமூக நீதி கல்வி திட்ட பாடத்துல வேணுங்கிற. இப்ப அந்த பாடத்திட்டத்தை எப்படி நடத்துவது நீங்க ஆசிரியர்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அப்ப சயின்டிபிக் டெம்பர் தானா வரும், இன்னும் உளரெல்லாம் வராது. தமிழ் ஆசிரியர் ஒருத்தர் தான் கேள்வி கேட்கிறார். அறிவியல் ஆசிரியர்களோ அல்லது சமூகவியல் புவியியல் நடத்துற வரலாறு நடத்துற யாருமே கேள்வி கேட்கல. ராமகோபாலன், இந்து முன்னணி ராமகோபாலன் ஒரு முறை சொல்லும்போது அவர் வந்து மத நம்பிக்கைகள் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமா கற்பதற்கான வாய்ப்பு உள்ளவர்கள் தமிழாசிரியர்கள் தான். அவங்கதான் ராமாயணம் படிக்கிறாங்க, அது மாதிரி நிறைய மத நம்பிக்கை சார்ந்த புரிதல்கள் வந்து அவங்களுக்கு தான் கொடுக்கப்படுது. ஆனா அவர்கள் எல்லாமே நம்முடைய இந்து மதத்தை எதிர்க்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அறிவியல் படிச்சவங்க எல்லாம் கூட ஆதரிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன கேடு அப்படிலாம் வந்து ஒரு மீட்டிங். ராமகோபாலன் என்ன புரிஞ்சுக்கலன்னா, இங்க ராமரை வந்து தமிழர்கள் ஒரு கதாபாத்திரமா பாக்குறாங்களே தவிர கடவுளா பார்க்கல. ராம வழிபாடுல இங்க கிடையாது. அவன் வந்து வழக்கத்துல வந்து யாரை பார்த்தாலும் ஹரே ராம ஹரே கிருஷ்ணன் சொல்லிக்குவான். இங்க ராமருக்கான ஒரு கோயிலோ அதற்கான வழிபாடோ கிடையாது. இன்னும் சொல்ல போனா ராமர் வந்து ராசி இல்லாதவர், காட்டுக்கு போனவர் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு மங்களகரமான நேரங்கள் ராமர் படத்தை வைக்க மாட்டாங்க. இங்க ராமர் வந்து ஒரு கதாபாத்திரம், ஒரு கதை, குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு கதையா தான் இங்க ராமர் வந்திருக்காரு. அனுமர் வந்தாரு, போனாரு, மலையை தூக்கினாருன்னு ஒரு குழந்தைகளுக்கு ஒரு ஃபேன்சி ஸ்டோரிஸ் மாதிரி சொல்றதுக்கான ஒரு பாத்திர படைப்புகள் தானே தவிர தமிழர்கள் பாக்குறாங்களே தவிர ராமர் ஒரு பக்தியாவோ கொண்டாடுறதெல்லாம் தமிழ்நாட்டுல கிடையாது. அப்போ வந்து ஆசிரியர்களும் கம்பராமாயணத்தை எப்படி படிக்கிறாங்கன்னா ராமர் ஒரு கதாபாத்திரமா தான் படிக்கிறாங்க. அதான் கம்பரே வந்து ராமன் தான் சொல்லுவார், இன் விகுதி போட்டு சொல்லுவார், இரு சொல்ல மாட்டார். இப்ப ராமனும் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாத்திரம், அவ்வளவுதான். அந்த அடிப்படையில தான் படிக்கிறாங்க. அப்படியே அவரோட ஒரு ராம பக்தரா ஒருத்தர் படித்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரோட ராம பக்தியை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல காமிக்க கூடாது. கம்பர் சொன்னதை விளக்கி இருக்கிற இலக்கிய நயத்தை சொல்லி எந்த அளவுக்கு ஒரு ராமருடைய விஷயங்களை போகணும்னு சொல்றாரு, தமிழ் அதுக்கு எப்படி பயன்படுத்தியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா வந்து விபீஷண விபீடனன் கம்பர். அப்ப வந்து வடமொழி கிரந்த எழுத்துக்களை தமிழ்படுத்துவது எப்படிங்கிறதுக்கான இலக்கணத்தை வந்து கம்பர் உருவாக்கி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் மாணவர்களுக்கு விளக்கலாம். நம்ம வந்து பெயர்களில் வந்து வடமொழியை தவிர்க்கணும், அது ஒரு வடமொழி எதிர்ப்பு கம்பர்ட்ட இருந்துச்சுங்கிற அரசியல கூட நம்ம வந்து கொண்டு போனோம். அதனால எத்தனை கம்பர்ட்டையும் எத்தனையோ அரசியல் இருக்கு, தமிழ் நயத்துல வந்து பல உச்சங்கள் இருக்கு. அது மாதிரி வந்து ஒரு இலக்கிய இலக்கணங்களை வந்து ஒரு வரலாறா நம்ம சொல்லித்தரது, தமிழருடைய வரலாறா சொல்லித்தரதா இருக்கணுமே தவிர அது அந்த நம்பிக்கைகளை வந்து உள்ள புகற்ற விஷயமா அது இருக்க வேண்டியதில்லை. அவருக்கு பக்தி இருந்தாலுமே அது ஆசிரியர் செய்யக்கூடாதுங்கிற. ஒரு தமிழாசிரியர் சண்டை செய்யறார், ஃபைட் பண்றார், அவருக்கு ஈக்குவலா அவருக்கு ஆர்கியூ பண்றதுக்கான அந்த வெளி கிடைக்கல. அவரு மைக்ல பேசுறாரு, ஒரு தனியா உட்காந்து பேசுறாரு. பிள்ளைகள் எல்லாமே அவர் பேசுறதுக்கு கை தட்டுறாங்க. மகாவிஷ்ணு அது உண்மைதானா இல்லாட்டி ஏதாவது ஆடியோ சேர்த்திருக்காங்களா தெரியல எனக்கு. ஆனா நம்ம பார்த்த வகையில அதை பத்தி சொல்றவங்க வந்து மகாவிஷ்ணு வந்து அவரை காலி பண்ணிட்டாரு அப்படின்னு உடனே அவங்க எல்லாரும் கை தட்டுறாங்க. சரி, அது உண்மையான கூட வச்சுக்கோமே. எனக்கு இந்த மனநிலை வந்து அதிர்ச்சியா இருந்தது. தன்னுடைய சொந்த பள்ளியின் ஆசிரியர் கலாய்க்கிறாங்க, மாணவர்கள் ரசிக்கிறாங்கிற மாதிரி இருந்தது. எப்படி பார்க்கிறீங்க? எந்த அளவுக்கு இந்து வயப்பட்டிருக்கு இந்த சமூகம், எந்த அளவுக்கு காவி வயப்பட்டிருக்கு. இந்து கடவுளை கும்பிட்டு அந்த நம்பிக்கை வேறு, இந்துத்துவம் வேறு அப்படின்னு நம்ம தெளிவா இருந்தோம். ஆனா அந்த இந்துத்துவம் வந்து மெதுவா வந்து இந்த காவி நஞ்சு மெதுவா இறங்கிட்டு இருக்கிறதுங்கிறது நம்ம வந்து நமக்கு ஒரு எடுத்துக்காட்டுது. ஏற்கனவே காவி மயம் ஆயிருக்குதுன்னே சொல்றீங்க. ஆமா, காவி மயம் தான் ஆயிருக்கு. நீங்க குண்டனி அவங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா காவி மயமாக என்ன செய்யும்? இதோ உங்களுக்கு வேலை. இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா சித்பவானந்தன் அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க ராமகிருஷ்ண மடங்கள்னு பள்ளிக்கூடம் கல்லூரியில நடத்துறாரு. விவேகானந்தா காலேஜ், ராமகிருஷ்ண ஸ்கூல்னு. அங்க பாத்தீங்கன்னா காலம்பரம் 5 மணிக்கு எழுந்து அரே ராம அரே ராமன் பாடணும். நான் பாடியிருக்கேன், அங்க உட்காந்து பாடணும். அப்புறம் வந்து 7 மணிக்கு தியானம். அப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் சாப்பிடும் போது பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடணும். இது மாதிரிலாம் பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கு. பத்மா சேஷாத்ரி அங்கெல்லாம் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? சங்கரமடம் நடத்துற பள்ளிக்கூடங்கள் இருக்கு. சங்கரமடம் நடத்துற பள்ளிக்கூடங்கள்ல வந்து வருணாசிரமத்தை சொல்லி கொடுக்குறாங்கல்ல, பிறப்பு நடிப்பான ஏற்றத்தாழ்வே சொல்லி தராங்கல்ல. அங்க வந்து பேசுறவங்க தமிழ்நாடு பிராமண சங்கத்திலேருந்து அங்க போய் ஆட்கள் போய் பேசிட்டு நீ வந்து வேற ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணா உன் குழந்தை பிப்பா கிட்டா பிறக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பேசுற அளவுக்கு இங்க ஒரு பார்ப்பனியம் காவி மையம் வந்து வேறூட்டி இருக்குல்ல. அந்த ஆபத்தை அரசு உணரணுங்கிறேன். ஏற்கனவே இறங்கிட்டு இருக்கு. பகவத்கீதையை சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்றேனே. பகவத்கீதை நம் பண்பாட்டுக்கு, நம்முடைய சமூக நீதி வரலாற்றுக்கு, குரல் நெறி பண்பாட்டுக்கு எதிரானது. பகவத்கீதையை உள்ளுக்குள்ள மனப்பாடம் சொல்லி நம்ம சமஸ்கிருதத்தை ஏற்ற பரம்பரை. இன்னைக்கு சமஸ்கிருத ஸ்லோகங்களே ஒப்பிச்சு சிரிப்பு சொல்லலாம். அப்புறம் குரு பிரம்மா குரு விஷ்ணுன்னு சொல்லி பேசுறது. அதான் அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியிலேயே வந்து குழந்தைகள் வந்து சமஸ்கிருத ஸ்லோகம் தானே பாடுறாங்க. ஓம் சியோகம்னு சொல்லி சமஸ்கிருத மந்திரங்களை தானே பாடுறாங்க. ஒரு தமிழ் ஒரு சிவனை போற்றி ஒரு தமிழ் பாட்டு கூட பாடலையே. ஏன் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நாளும் கலந்தனும் நான் தருவேன் கோலம் செய் துன்ப கருவியே நீ எனக்கு
சங்கத்தமிழ் மூன்றும் தானே ஒரு பிள்ளையார்கிட்ட வந்து இந்த பாலும் பருப்பும் தரேன் எனக்கு தமிழ் கொடு அப்படின்னு வேண்ட ஒரு பாட்டை பாடக்கூடாதா? அதுவும் அந்த ஓம் சிவோகம்னு சமஸ்கிருதத்துல பேசினாதான் அந்த உயர்வானதா? அப்போ இது அத்தனையுமே வந்து பள்ளிக்கூடம் அனுமதிக்கும் போது, இப்படிப்பட்ட வளர்ப்பை வந்து ஆசிரியர்கள் பெரும்பான்மை ஆசிரியர்கள் கொடுக்கும்போது, நீங்க இந்த ஆசிரியருக்கு அதில் மாணவர்களை விடுங்க, மற்ற ஆசிரியர்கள் இருக்கணுமா இல்லையா? ஒரு தலைமை ஆசிரியர் வந்து நீ இறங்கிய கீழே என் ஆசிரியர் பேசுறதுக்கு நீ யாருன்னு கேட்டுக்கணும்ல. கருத்து முரண்பாடெல்லாம் விட்டுருங்க. தலைமை ஆசிரியர் திருமிகு தமிழரசி என்ன செஞ்சிருக்கணும்? என்ன ஆசிரியர் அவர் அமைச்சருக்கு இருக்கிற அந்த வந்து அந்த கோபம் வந்து இந்த தன் கீழே வேலை பார்க்குற ஆசிரியருக்கு ஒரு அவமரியாதை நடக்கும்போது நீ யாரு இவர்கிட்ட வந்து பேசுறதுக்கு? உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. உங்களுக்கு ஆன்மீகம்னா என்னன்னு தெரியுமா கேட்கிறாரு. என்ன அப்ப ஆன்மீகம் என்றால் என்னன்னு வரையறை செய்யக்கூடிய ஒரு இடமா அது? மதம் என்றால் என்ன? இவர் ஒரு ஆன்மீகத்துக்கு இவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ஆன்மீகத்துக்கும் மதத்துக்கும் இந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியுமா? அதை பேசுறது ஆங்கிலமே தெரியல அவருக்கு. ஆங்கிலமே தெரியல. அப்படியா? ஆமா, அவர் என்ன ஆங்கிலம் பேசுறாரு? ஆங்கிலம் தட்டி தடவை பேசிட்டு இருக்காரு, தப்பு தப்பா பேசுறாரு. ஒரு ஆங்கிலத்துல ஒரு வந்து பந்தா விடுறது. அவர் பார்த்தாலே ஒரு சின்ன பையன், ஒரு இளவட்ட பையன் அப்படிங்கிற அளவுல இருந்துகிட்டு ஒரு எந்த கூறுவாரமே இல்லாத சில போலி சாமியார்கள் ஓரளவுக்கு ஒரு மெருகேற்றி பேசுவாங்கல்ல, அது கூட அவர்கிட்ட இல்லை. ரொம்ப கொச்சையா, மிக சாதாரண. இப்பதான் ட்ரைனிங் இருக்காரு. போக போக ரொம்ப அந்த ஸ்ரீ லெவலுக்குலாம் போயிடுவாரு. ரவிசங்கர் அவங்களாம் போயிடுவார்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு தொடக்க நிலையில் இருப்பதனால அவருக்கு அது வந்து ஒரு ரொம்ப வந்து ராவா பேசுறாரு, ஒரு பாலிஷ்டா பேச தெரியல. அப்ப வந்து இந்த உடல் மொழி, இந்த ஆங்காரம், நான் வந்து ஐம் நாட் ஆங்கிரி அப்படிங்கிறாரு. ஐ எம் வெரி ஸ்டேபிள். குடிகாரன் சொல்லுவான்ல, நான் ஒன்றும் ஸ்டடியா தான் இருக்கேங்கிற மாதிரி, நான் ஸ்டடியா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பேச தயார் அப்படிங்கிற மைக்க கொடுங்க, ஆர்கியூ பண்றேங்க. இப்படி ஒரு ஆர்கியூ பண்றதுக்கான களமா அது? அப்போ மோதி பார்ப்போம். அதற்கு நாட்டோட மோது. இப்ப இந்த அரசியல் சட்டத்தில் எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. அரசியல் சட்டத்துல வந்து சயின்டிபிக் டெம்பரை வளர்க்கணும், கல்விக்கூடங்கள்ல இருந்து மதத்தை பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து மதச்சார்பற்ற அரசு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1957 EMS நம்பூதிரிப்பாடு வந்து கல்வித்துறையில இருந்து மதத்தை பிரிக்கிறதுக்கான சட்டம் கொண்டு வந்தார். அங்க சர்ச்சு, மசூதி, கோயில் மூணுக்குமே பள்ளிக்கூடத்துக்குள்ள வேலை கிடையாது அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தார். ஆனா வந்து அதை வந்து இந்திரா காந்தியை வந்து நேரு அனுப்பிச்சு அங்க ஒரு மத கலவரத்தை தூண்டி விட்டு இந்தியாவிலேயே முதல் முறையாக கலைக்கப்பட்ட ஆட்சி CPM நம்பூதிரி தலைமையிலான ஆட்சி. இப்படி முயற்சி எடுத்ததுனால அப்ப இது வந்து மதங்கள்டேருந்து கல்வி நிறுவனங்களை பிரிப்பதற்கு இல்லை, அது வந்து மிக 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 முக்கியமான வேலை. அப்ப அந்த திசையை பத்தி நம்ம வந்து யோசிக்கவே இல்லை. அதன் விளைவுதான் இங்க வந்து நிக்குது. ஏன்னா மதத்துல நல்லது தானே இருக்கு, சாமி விஷயம் தானே சொல்லித்தராங்க அப்படின்னு பெற்றோர்களே மயக்கக்கூடிய நிலைமையில நம்ம வந்து நிக்கிறோம். இன்னொரு விஷயம் எனக்கு வந்து இந்த பேசு பொருளா இருக்குது. எந்த அளவுக்கு ஆங்கில வழி கல்வின்னு போறாங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்ப்பனிய மயமாதல், மூடநம்பிக்கை மயமாதல் அப்படிங்கிறதும் நடக்குது அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க. அது உண்மைதானே? அது முழுக்க முழுக்க உண்மை. நான் வந்து முழுக்க முழுக்க தமிழ் வழி கல்வி ஆதரவாளன். என் பிள்ளைங்க நான் வந்து அரசு பள்ளியில தான் படிக்க வைக்கிறேன், தமிழ் வழி கல்வியில தான் நான் படிக்க வைக்கிறேன். அந்த ஏன் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, உங்க தமிழ் பற்றுக்காக உங்க குழந்தை வாழ்க்கையை கெடுக்காதீங்கன்ட்டு. உண்மையிலேயே குழந்தை வாழ்க்கையை கெடுப்பதற்காக நான் செய்யல. தமிழ் வழி கல்வி தான் அறிவை ஒழுங்காக பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு வந்து உறுதியா நம்புறவன் நான். அப்ப நீங்க வந்து ஒரு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான உரையாடல் அப்படிங்கிறது எப்படி இருக்க முடியும்? ஒரு சின்ன செய்தி நான் சொல்றேன். வந்து ஒரு ஆயிஷா நடராஜன் கல்வியாளர் வந்து சொன்ன ஒரு கருத்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் என்ன சொல்லுவாரு, ஏன் வந்து பிள்ளைங்க வந்து விஜய் அப்படியே பாக்குறாங்க, கண்கூட்டாம பாக்குறாங்க, ஆசிரியர்களையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க? அப்ப விஜய் நிறைய கோணைத்தனங்கள் செய்யறாரு, குழந்தைகள் ரசிகர் ஏதோ ஒரு ஹீரோ, பாட்டம் பாடுறாரு ஆடுறாரு எல்லாம் செய்யறாருல்ல. இப்ப ஆசிரியர்களும் விஜயா மாறணும். கோணைத்தனங்கள் செஞ்சு நாங்க வந்து தாய் தமிழ் பள்ளின்னு 54 நடத்திட்டு இருந்தோம். அங்க ஒளித்தாத்தான ஒருத்தர் இருப்பார். அவரை வந்து சாலாம் கையில வச்சுக்கிட்டு வயசானவர் ஆடுவார். கா உள்ள வந்து சா கா கான்னு கத்திச்சான்னு பாடி பாடி அப்ப என்ன ஆகும், குழந்தைகளும் சேர்ந்து பாடி மொழியை கத்துக்கும். இந்த ஒரு கற்பித்தல் முறை இருந்துச்சுன்னா தமிழ்ல தானே செய்ய முடியும். நீங்க இங்கிலீஷ்ல பேசி விஜய் மாதிரி நகைச்சுவை பண்ண முடியுமா? தமிழ்ல தான் நகைச்சுவை செய்ய முடியும், தமிழ்ல தான் வந்து வேடிக்கை காமிக்க முடியும் ஆசிரியர் மாணவர்களும். அப்ப நீங்க வந்து தமிழ் வழி கல்விக்கான பிரச்சனைங்கிறது மாணவர் உரையாடலுக்கானது. ஆங்கில வழி கல்வி என்ன பண்ணுது, சைலண்ட் ப்ளீஸ், டோன்ட் ஸ்பீக், பேசாத. ஏன்னா இவங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, அதனால ஸ்டூடெண்ட்ஸ் பேசாமே வளர்க்குறாங்க இல்லையா? அப்ப பேசாம நான் சொல்றேன் நீ கேட்டுக்க அப்படிங்கிற நிலையில் நீங்க போகும்போது அது பார்ப்பனியத்துக்கானதானது. நான் சொல்றேன் நீ கேட்டுக்க, நீ எதிர்கேள்வி கேட்காத, இங்கிலீஷ்ல தான் பேசணும் அப்படிங்கிறது அதான பார்ப்பனியம். இப்ப எதிர்கேள்வி அப்ப வந்து தமிழ்ல எல்லாமே இருந்துச்சுன்னா, இவர் தமிழ்ல எல்லாம் பேசுனாங்கன்னா இப்ப எதிர்கேள்வி தானா மாணவர்கள்ட்ட வரும். இவங்க எதிர்கேள்வி கேட்டா ஆசிரியர்களுக்கு பிடிக்காது. அப்ப ஆசிரியர்கள் தங்களை வந்து புதுப்பித்துக் கொள்வதில்லை, அறிவியல் வளர்ச்சியோடு தங்களை வந்து ஒன்றிணைத்துக் கொள்வதில்லை. அப்ப அதற்கான கூறுகளோட ஆசிரியர் வரணும். மாணவர்கள் சொன்னா அதை கேட்டு புரிஞ்சுக்கிற அளவுக்கு உரையாடல் வந்து நடக்கணும். இப்போ வந்து ஒரு ஐரோப்பிய நாடுகளான கல்வி எப்படி இருக்குன்னா, ஒரு புவி வந்து சூரியனை சுத்துது, அதுக்கு முன்னாடி வந்து சூரியன் தான் புவியை சுத்திட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்படிங்கிற வரலாறை படிக்கும்போது மாணவர்கள்ட்ட கேட்பாங்க, நீ என்ன நினைக்கிற,
அப்படின்னு மாணவர்கிட்ட உரையாடி கொஞ்சம் கொஞ்சமா வந்து கோப்பர்னிக்கஸ் கண்டுபிடிச்சாரு, கெப்லர் கண்டுபிடிச்சாரு, கெலோலியோ கண்டுபிடிச்சாரு. உரையாடல் மூலமாக ஒவ்வொன்றா கற்றுக் கொடுப்பாங்க. இங்க நீங்க உரையாடலே இல்லையே, எழுதிக்க கூம்பு விட்டு தோற்றத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்க நாங்கள் சின்ன வயசு எழுதுவோம். ஃபைண்ட் த கிராஸ் செக்ஷன் வேல்யூ ஆஃப் கோனிக் செக்ஷன் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு போற வழக்கில் எதுக்காக நான் கூம்பு விட்டு தோற்றத்தை படிக்கணுங்கிறதுக்கான அடிப்படை இருக்குல்ல. அப்ப அந்த உரையாடலே இல்லாம போறதுனால அறிவியல் உணர்ச்சி மங்கும் போது முக்கியமான விஷயத்த சொன்னீங்க. ஏன் அதை கத்துக்கணும், அது ஏன் கத்துக்கணும், அதுக்கு ஏன் கத்துக்கணும்னு நான் வந்து நிறைய அறிவியல் புத்தகங்களை கால்டெக் பல்கலைக்கழகம் வெளியிட்டு இயற்பியல் நூல்களை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கேன். அந்த நூல்களை படிக்கும் போதுதான் எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு அற்புதமானது அறிவியல். கும்பு வெட்டு தோற்றத்தோட பரப்பளவை ஏன் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கான காரணம் வருதுங்க. அப்ப நீங்க வந்து கதையோட வந்து வரலாற்றுல வந்து இதற்கான தேவை ஏன் ஏற்படுது, கால்குலஸ் வந்து ஏன் வந்து நியூட்டன் கண்டுபிடிச்சாரு, அப்ப அவர் கண்டுபிடித்த ஈர்ப்பியல் விதிகளை வந்து மெய்ப்பிப்பதற்கு அன்றைய கணிதம் வந்து போதுமானதாக இல்லை என்போது அவர் கால்குலஸ்ங்கிற நுண்கணிதம்ங்கிற ஒரு புது கணிதவியலை வந்து நியூட்டன் கண்டுபிடிக்கிறார். அப்போ வந்து இப்படி நீங்க சுவாரஸ்யமா ஒரு சஸ்பென்ஸ் கதை மாதிரி மாணவர்களுக்கு சொல்லிட்டு போறது. அப்ப நியூட்டன் என்ன பண்ணாரு தெரியுமா அப்படின்னு பேசணும். இவன் என்ன சொல்லுவான், கால்குலஸ் எதுக்கு படிக்கணும், 20 மார்க்கு மேத்ஸ்ல, மேத்ஸ் சரி சயின்ஸ் சரி, மிக முக்கியமானது குறிச்சு வச்சுக்கங்க, இன்ட்டு போட்டுங்க. இப்படிதான் வந்து கால்குலஸ் ஏன் படிச்சா எனக்கு காரணம் தெரியாது. நான் ஒரு மொழிபெயர்ப்பாளனாக மொழிபெயர்க்கும் போதுதான் கால்குலஸ்னு ஒன்று ஏன் இருக்குன்னே தெரிஞ்சு. அப்போ வந்து இந்த அறிவியலின் மொழி கணிதம் பாரு கலிலியோ. அப்ப நீங்க தமிழ் வழி கல்வி தான் இதெல்லாம் சாத்தியம். அப்போ வந்து நீங்க ஆங்கில வழி கல்வியை நோக்கி போக போக அது தானாவே வந்து மூட நம்பிக்கையில வளர்க்கக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்படும். அதான் நடந்துகிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். ஆனா நான் சொல்ற மாற்றங்கள்ங்கிறது நீண்டகால மாற்றங்கள். ஆனா உடனடியாக அரசு செய்ய வேண்டியது மதத்தையும் பள்ளிக்கூடத்தையும் பிரிக்கணும். ஆசிரியர்கள் எக்காரணத்தை கொண்டும் எந்த மத பிரச்சாரத்தையும் எந்த மூட நம்பிக்கை விஷயங்களையும் பெண்ணடிமைத்தன கருத்துக்களையும் வந்து வகுப்பறையில பேசவே கூடாது அப்படிங்கிறதுக்கான தீவிர முயற்சியில் அரசு இறங்கணும்னு நான் வந்து முதலமைச்சரை கேட்டுக்கிறேன். அரசு சார்பா அறிவியல் கூட்டம் கூட இப்போ அதே அசோக்நகர் பள்ளியில் நடத்தப்படுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அது எல்லா இடங்கள்லயும் நடத்தப்படணும். அந்த ஆள் சொன்னான்ல, சமஸ்கிருத ஸ்லோகம் சொன்னா பறக்கலாம் கிறக்கலான்ட்டு 2-3 செருப்பு பறந்துருக்கணும். மாணவர்கள் அறிவியல் வயப்பட்டிருந்தாங்கன்னா என்ன லூசா நீ அப்படின்னு மாணவர்கள் கேட்டுருக்க வேண்டாமா? அவங்களுக்கு சரபணியை கைத்தட்டு தான் சொன்னீங்கல்ல, என்ன நடந்திருக்கணும்? என்ன லூசா ஸ்லோகம் சொன்னா எப்படி ராக்கெட் பறக்கும், அப்புறத்துக்கு இஸ்ரோ இருக்கு, அப்புறம் நாசா இருக்கு ஸ்லோகம் சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி மாணவர்களை சிரிச்சிருக்கணும். ஆனா மாணவர்கள் அது ஒரு விஷயம் கேட்டு உட்காந்துருக்காங்கன்னா அவ்வளவுதான் மாணவருடைய அறிவியலை வந்து ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்கல்ல. இந்த ஆசிரியர் சமுதாயமும் இப்படிப்பட்ட ஆசிரியர் சமுதாயம் இருக்கே அப்படிங்கிறதுக்கான எந்த அதுக்கான வழிமுறைகளும் செய்யாமல் இருக்கிற நாம எல்லாருமே குற்றவாளிகள் தான். மாணவர்கள் வந்து கைதட்ட மாணவர்கள் நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. நம்ம எல்லாரும் தான் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும். நம்ம நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு பெரியார் வந்து ஒரு தடவை சொல்லும்போது சொல்றாரு, சந்திரன் வந்து மறைகிறது அமாவாசை, அது எப்படி மறையுது அப்படின்றத பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு அமாவாசைக்கு திதி கொடுக்கறதுக்கோ அல்லது பூஜை செய்யறதுக்கோ ஆசிரியர் போறாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆசிரியர்கள் அறிவியல் மனப்பான்மை இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு வந்து ஆசிரியர்களையும் அறிவியல் மயப்படுத்த வேண்டிய தேவை இருக்குதுங்கிறத சொல்லியிருக்கிறீங்க. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. மிக்க நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.